கடலலை முத்தமிடும் வையாபுரி பட்டினத்தில் முத்து வியாபாரி மாணிக்கம் வாழ்ந்தார். அவருக்கு 3 மகன்கள். முத்து, ரத்தினம், வைரம். மூத்தவன் முத்து உழைப்பால் செல்வத்தை தேடி வெளிநாடுகளுக்குச் சென்றவன். இளையவர்கள் ரத்தினமும் வைரமும் உள்ளூரில் வியாபாரத்தைக் கவனித்தனர். ஒரு பழைய ஆண்டின் இறுதியில் மாணிக்கம் உடல்நலம் குன்றி மறைந்தார். சொத்துக்களை இளைய மகன்களிடம் ஒப்படைத்துவிட்டுச் சென்றார். பேராசை ரத்தினத்தையும் வைரத்தையும் ஆட்கொண்டது. சொத்தை இருவரும் பிரித்துக்கொண்டு அண்ணன் முத்துவை அகற்ற திட்டமிட்டனர். புத்தாண்டு தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பு முத்து திரும்பினான். சொத்தை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம் என்று தம்பிகள் இன்முகத்துடன் சொன்னார்கள். முத்து நம்பினான். ஆனால் அன்றிரவு தூங்கிக் கொண்டிருந்த முத்துவை அடித்து கோவிலுக்கு எதிரிலுள்ள ஆழ்குளத்தில் வீசி எறிந்தனர். புத்தாண்டு அதிகாலை கோவில் முன் முத்து எழுந்தான். உடலில் காயமே இல்லை. அவன் முன் ஒளிமயமான கடவுள் தோன்றினார். என் மகனே, என்ன நடந்தது என்றார். முத்து உண்மையாக எல்லாவற்றையும் சொன்னான். உன் நேர்மையும் போதுமென்ற மனநிறைவும் உன்னை காப்பாற்றியது. இனி உனக்கு எந்த துன்பமும் வராது. புதிய ஆண்டுகளெல்லாம் வளமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து வாழ்வாய் என்று வரமளித்து மறைந்தார் கடவுள். முத்து வீடு திரும்பினான். தம்பிகள் அதிர்ச்சியடைந்து நடித்தனர். முத்து எதையும் மறைக்காமல் வரத்தையும் சொன்னான். இதை கேட்ட ரத்தினமும் வைரமும் பேராசையால் பித்தாகினர். நமக்கும் அதைவிட பெரிய வரம் வேண்டும். தங்களையே அடித்து அதே குளத்தில் போட ஏற்பாடு செய்தனர். புத்தாண்டு காலை அவர்களும் கோவில் முன் எழுந்தனர். கடவுள் தோன்றினார். என்ன நடந்தது என்றார். விரோதிகள் அடித்துப் போட்டனர் என்று பொய் சொன்னர். நான் 1000 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நான் 2000. ஆசை ஏறிக்கொண்டே போனது. கடவுள் புன்னகைத்தார். என் வார்த்தைப்படி செய்தால் இன்னும் அதிகமாக கிடைக்கும். சொல்லுங்கள், இந்த குளத்தில் மூழ்கியிருக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் 100 ஆண்டுகள் மகிழ்ச்சி கிடைக்கும். சொல்லி முடியும் முன்பே இருவரும் குதித்தனர். ஒருவரை விட அதிகம் வேண்டும் என்ற போட்டியில் மூச்சுத் திணறி மூழ்கி இறந்தனர். கடவுள் அமைதியாக பார்த்தார். புத்தாண்டு ஒவ்வொன்றும் புதிய தொடக்கம். கடந்த ஆண்டின் தவறுகளை விட்டு நேர்மையுடனும் மனநிறைவுடனும் முன்னேறுங்கள். பேராசை துன்பத்தை தரும். போதுமென்ற மனம் மகிழ்ச்சியை தரும். 2026ஐ உங்கள் வாழ்க்கையின் சிறந்த ஆண்டாக்குங்கள். சிறிய இலக்குகளுடன் தொடங்குங்கள். உழைப்பும் நம்பிக்கையும் உங்களை காப்பாற்றும். ஹாப்பி நியூ இயர் 2026. புதிய ஆண்டு உங்களுக்கு வளம், ஆரோக்கியம், அமைதி தரட்டும். இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் தந்ததா? பகிருங்கள். 2026ஐ சிறப்பாக தொடங்க உதவுங்கள்.